சரி, ரொம்ப நேரமா உங்க சர்ச்சுக்கு நீ கூட்டு வந்த, ரொம்ப நேரமா டான்ஸே ஆடிக்கிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லையா? வெயிட் பண்ணு. இது பிகினிங் தான் டான்ஸ். நம்ம பசங்க சூப்பரா ஒரு ஸ்கிட் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கிட்டோட டைட்டில் என்ன தெரியுமா? பரலோக பஸ். பரலோக பஸ்ஸா? என்னது? நான் எக்ஸ்பிளைன் பண்ணா ஸ்கிட் போர் அடிச்சிரும். வா நம்ம நின்று பார்ப்போம். சரி, ஓகே. எல்லாம் அமைதி. அப்பா ஒரு வழியா அப்பா பஸ்ஸு வந்துட்டோம். சரி, நம்ம டிக்கெட் ஆரம்பிப்போம். இனிமே தான் நடக்க போகுது. என்ன ஆக போகிற, யார் உள்ளே வரா யார் வெளில போகிறான்னு இப்போ தெரியும். அண்ணா எனக்கு ஒரு டிக்கெட் தாங்கண்ணா. டிக்கெட்லாம் அவ்வளோ ஈஸியாக தர முடியாதேம்மா. நீ எப்படிம்மா ரச்சிப்பு இருந்தால் தான்மா உனக்கு வர முடியும். கச்சிப்பு இல்லைம்மா, ரச்சிப்பு. சண்டே ஸ்கூலில் முக்கியமாக என்னது விபிஎஸ்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. ரச்சிப்புனா எனக்கு என்னன்னு தெரியாதே, நான் மறந்துட்டேனே. அச்சோ, நீ சண்டே ஸ்கூல் போனனா உனக்கு ரச்சிப்பை பற்றி சொல்லி தருவாங்க. உனக்கு ரச்சிப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ இங்கே வரலாம், உனக்கு டிக்கெட்டு கொடுக்கலாம். அப்போ என்னால் வர முடியாதா இங்கே? அச்சோ, வர முடியாது. சரி, நீ அடுத்த வாட்டி வந்துடுமா. எங்க இதான் பரலோகத்துக்கு போகிற பஸ்ஸா? ஆமாங்க. நான் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணேன், என் நேம் இருக்கான்னு பாருங்க. ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியா? ஐயோ, இதெல்லாம் நேரில் வந்துட்டு டிக்கெட் வாங்கினேங்க. அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். தகுதியா? எனக்கு இல்லாத தகுதியா? அக்கா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன். முதல்ல பிஹெச்டி ஸ்பெல்லிங் தெரியுமா? பிஹெச்டி. நீ பிஹெச்டி என்ன வேணா படி, பைபிள் படிக்கிறேன்னா பரலோகத்தில் இடமே கிடையாது. பைபிளா? நானும் 2 வருஷமா படிக்கணும்னு நினச்சேன், முடியல. பட் அது மட்டும்தான் மிஸ்ஸிங். மேஜரானதை மிஸ் பண்ணிட்டேம்மா, அதனால உனக்கு பரலோகத்தில் இடம் இல்லையே. அண்ணா, என் பேர் அங்கே இருக்கான்னு பாருங்க. என்னோட பேர் அச்சா. உன் பேர் இருக்கே, பரவாயில்லையே. இந்த சின்ன வயசில் நீ ஏசுப்பாவை நல்லா பிடிச்சிட்டு போலையே. ஆமாம், நீ எப்படிம்மா ஏசுப்பா வரைஞ்சிக்கிட்ட? நான் எப்போவுமே டெய்லியும் ப்ரேயர் பண்ணுவேன், தவறாமல் சர்ச்சுக்கு போவேன், விபிஎஸ் எல்லாம் வருஷம் போவேன், மறக்காமல் பைபிள் வாசிப்பேன். அதனால என் வாழ்க்கையே அவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன். அதனால தான் என் பேர் அதில் இருக்குது. ஓ, பார்த்திக்கலாம் மக்களே, இவளோட வாழ்க்கை உங்களுக்கு ஒரு சாட்சி. சும்மா அவங்க வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போனால் பத்தாது, ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவை கெட்டியமாக படிக்கணும். முக்கியமாக எதை வேணால் படிங்க, பைபிளை படிக்க வேறு எதாவது படிச்சிங்கன்னா பரலோகத்தில் இடம் இருக்காது. நல்லா காதில் கொடுத்து கேட்டுக்கோங்க. நீ போம்மா செல்லம், நீ போம்மா. வணக்கம். ஏப்பா, ஏதோ பஸ்ஸாமே, அந்த டிக்கெட் கொடுங்கப்பா. அவ்வளோ ஈஸியெல்லாம் உனக்கு டிக்கெட்லாம் குத்துற முடியாது. எனக்கே தர முடியாதா? ஆமாம், உனக்குலாம் தர முடியாது. இந்த டிக்கெட் என்ன சும்மாவா? அந்த ஏரியா இந்த ஏரியா எல்லாமே என் கண்ட்ரோல் தான். நீ எந்த ஏரியா வேணால் கண்ட்ரோலில் வச்சுக்க, ஆனால் ஆண்டவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணலன்னா உனக்கு பரலோகத்தில் இடமும் இல்லை, டிக்கெட்டும் இல்லை. நான் யாருன்னு தெரியுமா? இந்த ஏரியா கவுன்சிலர். நீ ஏரியா கவுன்சிலராக இருந்துக்க, யாரை வேணா இருந்துக்க. அவர் யார் தெரியுமா? இந்த உலகத்துக்கே அதிபதி. அவர் இல்லைன்னா யாரும் இல்லை. எனக்கே கண்ட்ரோல் பண்றானே. ஆம்ச பார்த்தல டிக்கெட் கொடுறா. ஆம்ஸை பார்த்தா டிக்கெட் கொடுப்பாங்களா? அப்போ யார்ப்பா அது? பைத்தியக்காரனா இருப்பான் போலையே. சரி, ஆம்ஸ் பார்த்தால டிக்கெட்லாம் கொடுக்க முடியாதுப்பா. தம்பி, நாளாக மச்சு போட்டு போயினே இருப்பேனாலாம். நீ நாளா? டேய், டிக்கெட்டு யாருக்கு ஏசப்பா அவங்களுக்கு பலனாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வேணால் டிக்கெட் இருக்கும். உன் பலத்தில் நீ நின்னா கண்டிப்பாக டிக்கெட் இருக்காது. சரி, இப்போ டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா? வாய்ப்பில்லை ராசா, இடத்த காலி பண்ணு. நான் எல்லா ஜிம்மையும் பார்த்துருக்கேன். ஏன் இந்த உலகத்தில் நான் போகாத ஜிம்மே கிடையாது. நீ ஜிம்மு பார்த்துருக்க, ஏசப்பாவோட கரத்தை பார்த்துக்கிறியா? அது இந்த ஜிம்மு நான் போனதே இல்லையே. நீ அதனால தான் உனக்கு இப்போ ரட்சிப்பு இல்லை, நீ கிளம்பலாம். பார்த்துக்கிறேன்பா தம்பி. கண்டக்டரு, ஒரு டிக்கெட் தாங்க. டிக்கெட் தாங்களா? யார் நீங்கள்? நான் சர்ச்சு பாஸ்ட்டு. சர்ச்சு பாஸ்ட்னா டிக்கெட் கொடுத்துருவாங்களா? ஆமாம், பின்ன எனக்கு இல்லாமல் வேற யாருக்கு? சர்ச்சு பாஸ்டருக்கெல்லாம் டிக்கெட் கொடுக்க முடியாதுங்க. யார் உண்மையாக சாட்சியாக வாழ்கிறாங்களோ, பைபிளில் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு தான் டிக்கெட்டு. புரியுதா? சர்ச்சு பாஸ்டர்னு பேரை சொல்லிட்டு சுற்றுறதில்ல, பேராக வாழ்கிறது தான். புரியுதா? நான் யாருன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? நான் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா யூடியூப்ல? என் மெசேஜ் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு கேட்குறாங்க தெரியுமா? நான் வந்து கையை நீட்டினாலே அற்புதம் நடக்கும்,
என் கீழே வந்து பல 50 சர்ச்சு கிட்ட நான் வந்து ஸ்தாபிச்சிருக்கேன். எனக்கே டிக்கெட் நீங்கள் தர மாட்டீங்களா? கையை நீட்டினா அற்புதம் நடக்கும், ஸ்தாபிச்சிருக்கீங்க, எல்லாம் ஓகே. உங்களை யார் தொட்டது? ஏசப்பா தானே. கடைசி வரைக்கும் பிடிக்கணுமா பிடிக்கக்கூடாதா? பிடிச்சிருக்கானே. எங்கே பிடிச்சிருக்க? மக்களை பிடிக்கணும் தானே தேடுற, ஆண்டவரை பிடிக்கல. உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட். நான் டைரக்டா ஆண்டவர்கிட்ட டீல் பண்ணிக்கிறேன். டீல் பண்ணிக்கப்பா. இங்க தானே பரலோகத்துக்கு போற பஸ் வருது. ஆமாங்க. ஆமாவா? எங்க அப்பா ஒரு பாஸ்டர் பேசிக்கலி. அப்புறம் எங்க அம்மா ஒரு பெரிய பாஸ்டர். நாங்க குடும்பமே ஒரு மினிஸ்ட்ரி குடும்பம் தான். ஸோ என் பேர் கண்டிப்பா அதுல இருக்கும். ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்துருங்களேன். டைம் வேஸ்ட் பண்றீங்க எப்படி? உங்க அப்பா பாஸ்டர் இருந்தா டிக்கெட் கொடுப்பான்னு எவன் சொன்னான்? ஆமா, எங்க அப்பா அம்மா எவ்வளவு பெரிய பாஸ்டர் தெரியுமா? எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாம் வந்து வேற லெவல் பாஸ்டர்ஸ். எப்படி வேற லெவல் பாஸ்டர்ஸ் அவங்க. புரியுது வேற லெவல் பாஸ்டர். நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? என்ன பத்தி இல்லை, இப்போ எங்க அப்பா அம்மாவை பத்தி தான். ஓகேவா? அண்ட் என் ஒர்க் பத்தி தானே கேக்குறீங்க. போய் இன்ஸ்டாகிராம்ல டாட்டர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் தி ஒன்லி டாட்டர் அப்படின்னு போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்ல வரும். எத்தனை ஃபாலோவர்ஸ் தெரியுமா? 180k ஃபாலோவர்ஸ். அதுக்கு எத்தனை ஜீரோ தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ ஃபுல்லாக நான் ஒரு கிரைஸ்ட் இன்ஃப்ளூயன்சர். பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடியாகி வந்திருக்கேன் பஸ்ஸில் போகிறதுக்கு. ப்ளீஸ் எனக்கு டிக்கெட் கொடுத்துருங்க. புரியுதுங்களா? இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர் வைக்கிறவனுக்குலாம் டிக்கெட் கொடுக்குறதா இருந்தால் வரவங்களுக்குலாம் கொடுக்கணும். நீ எவ்வளோ ஃபாலோவரை வச்சுக்கிறோன்னு மேட்ரு இல்லை, எத்தனை பேர் அவரை ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் மேட்ரு. புரியுதா? அதனால் உனக்கு இன்னைக்கு இங்கே டிக்கெட் இல்லை, கிளம்பலாம். நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க. நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டேன், நீங்கள் அவ்வளோதான் காலி. தெரியுதா? நான் டைரெக்டாக எங்கள் அப்பா கிட்டே பேசிக்கிறேன். அவங்க அப்பான்னு போகிறா, அந்த அப்பா யாருன்னு தெரியாமையே இருக்குதுங்க. சை அண்ணா, என் பேர் எஸ்தர். என் பேர் அதில் இருக்கா டிக்கெட்டில்? உங்கள் பேர் இருக்குமா? பரவாயில்லையே, உங்கள் பேர் இருக்கு, சாட்சியாக வாழ்ந்திருக்கீங்களே. பைபிள் படித்தாலும் பைபிள் படிக்கிறதும் சர்ச்சுக்கு வர்றது மட்டும் முக்கியம் இல்லை. சத்தியமுள்ள வாழ்க்கையும் ஆத்துமாக்களை சேர்க்கறதும் வைராக்கியமாக இருந்தால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். சூப்பர். பார்த்தீங்களா மக்களே? சும்மா பெண்கள்லாம் எல்லாரும் இழிவாக பார்த்துட்டு இழிவாக நினைக்கிறாங்க. ஆனால் பெண்ணாலேயும் நிற்க முடியும், பெண்களாலேயும் பரலோகத்துக்கு போக முடியும்னு இதோ சாட்சியை பார்த்தீங்களா? உங்களை பெண்கள்னு யார் இழிவுபடுத்தினா என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம். ஆனால் கடவுள் கூட இருந்தீங்கன்னா பெண்களோ கண்களோ அவரோட கண்களாக மாறிட்டீங்கன்னா தூக்கி எடுத்துருவாரு, எவனாலே ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி சாட்சி கேட்டுக்கோங்க. நீங்களும் பரலோகத்துக்கு வாங்க, உங்களுக்கு டிக்கெட்டு கன்ஃபார்மு. நீ போகலாமா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா ஸ்டோரி ட்ராமா? ஸோ இது மாதிரி தான் பரலோகத்துக்கான பஸ்ஸுன்னு ஒரு இடத்துல வரும். அப்போ நம்ம வந்து பைபிள் படிக்கிறது மாத்திரம் இல்லாமல், டெய்லி ஜெபம் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல், சர்ச்சில் இருக்கிறது மாத்திரம் இல்லாமல், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக தேவனுக்காக வைராகியமாக இருக்கணும். ப்ளஸ் வந்து அவருக்காக ஆத்துமாக்களை நம்ம சேகரிக்கணும். சரிங்களா?